உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜெயவராகி. சனி பெயர்ச்சி நடந்து சனி தரும் யோகங்கள் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த சனி பகவானுடைய கருணை இருக்க போது. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சின்னு சொன்னேன். அதாவது முக்கியமான அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப கடுமையான அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி நடக்குது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கு. உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே பூமிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இப்போ புதுசா இஸ்ரேல் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஈரான் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஈரானோட நிற்காம அந்த யுஏஇ எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு பூரா அது பரவி இருக்கு. எல்லாரும் பக்கத்து சும்மா இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதனால தான் நான் சொன்னேன் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். நிச்சயமா பல மாற்றங்கள் நிகழும், யுத்தங்கள் நடக்கும். அப்ப இது பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? இதுல இந்த யுத்தத்தால சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை. அதில் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க, உயிரிழக்கிறவங்க இருப்பாங்க, பொருளாதார நிலையில சீர்குலையக்கூடியவங்க இருப்பாங்க. இதுல நீங்க உள்ள பூந்து யோகத்தை அழிந்து வர முடியுமா? அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, துலாம் ராசி அற்புதமான கால நேரம். துலாம் ராசியை பொறுத்தவரையில 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான். சார், உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருந்து விடுதலை, இதுதான் யோகம். உங்க எதிரி எவ்வளவோ பெரியவனா வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டேன், அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டேன். ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை ஏத்துக்காம இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கலாம். அப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும், அரசியலிலே நேருக்கு நேர் எதிர்க்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும், இப்போ அந்த எதிரி உங்களை கூட சேர்த்துப்பான். வாப்பா, நீ பிரிஞ்சு பக்கத்துல உட்காரு, ஏன்டா அங்க நிக்கிற, வா மகனிங்க உட்காருங்க அப்படின்னு. நேற்று வரலாம் அவன் உங்களுக்கு எதிரியா இருந்திருப்பான். உங்களை கண்ணில் பட்டா வெட்டிடுவேன், உயிரோட விட மாட்டான் அப்படின்னுவான். அவ்வளோ பெரிய எதிரிய வஞ்சகம் உடையவனாக நஜவஞ்சகனாக இருந்திருப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு மட்டும் எதிரிகள் நண்பர்களாக மாறி விடுவார்கள். எங்க வீட்டுக்காரர் பார்த்தாலும் எரிஞ்சு உணராரு. சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சனி பயிற்சி நடந்துட்டோம், யோகமா இருக்கும். யார் உங்களுக்கு எதிரிய நண்பர்களாக மாறி விடுவார்கள்? பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல சண்டையை போட்டு வந்துடுறாங்க. அல்லது காலேஜ் போறாங்க, அங்க போய் சண்டை போட்டு வந்துடுறாங்க. பசங்களை கூப்பிட்டு விரட்டுறது, அடிக்கிறது, பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள், அல்லது பசங்க வீட்டுக்கு அடங்காம இருக்கிறது, அதுல வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ எதிரிகளால் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், தொழில பிசினஸ்ல வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினா பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள். அதாவது காம்படிட்டராக இருக்கலாம், உங்களுக்கு பிசினஸ் காம்படிட்டராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிரணி சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதே போல மெயினா அரசியல் இருக்கக்கூடியவங்க, அரசியல் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி தரும் யோகம் பொருந்தும். எதிரிகளில் இருந்து விடுதலை, எல்லா விதமான எதிரிகள், அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், மாப்பிள்ளையா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், உறவு முறைகளில் அப்பா அம்மாவாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், செய்தியாளர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் எழுதணுமே துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக எதிரிகளால் வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை. அதுதான் இந்த எதிரிகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும், நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா
தொழில் அமைப்புகள், பிசினஸ்ல இருக்கக்கூடிய எதிரிகள். அதே போல மெயினா துலாம் ராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இதுல வரக்கூடிய பம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அது சம்பந்தமான லோன் ப்ராப்ளம் இருக்கிறது, செக்கு டிலே ஆகிறது, இல்லை ஏதாவது செக்கை முன்கூட்டியே கொடுத்துட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் இவற்றில் இருந்து கூட நீங்க ரிலீஃப் ஆவீங்க. அப்ப சனி தரும் யோகம் துலாம் ராசிக்கு எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், தொழில் ரீதியாக தொழில வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நல்ல ஒரு விடுதலை, அந்த பிரச்சனைல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா வெளியில வர்றது, கடன் அடைக்கிறது, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். இன்னும் சொல்ல போனா துலாம் ராசி என்பர்களே, நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது பேரலிசிஸ் இருக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஸ்ட்ரோக் இருக்கு, எனிவன், ஞாபக மறதி இருக்கு, ஆட்டிசம், பசங்களுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு, பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், வளர்ந்த குழந்தைகளாக இருக்கலாம், ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நோய் நொடிகள் குணமாகும், நோய்கள் குறையும். அப்போ நோய் எதிரி கடன் என்ற 3 விஷயங்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும். இதுல கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள், நான் சொன்ன 3 சப்ஜெக்ட்ல கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள், நீங்க என்ன கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் செய்யணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்கள்.